இருப்பீங்க கரெக்டா? லெட்ஜரோ ஒரு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரோ இருக்கும். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்? ஒரு லீகல் என்டிட்டி இருக்கும், ஒரு லெட்ஜர் இருக்கும், ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்ஜரே எடுத்துப்போம். ஏபிசி லெட்ஜர்னு வச்சுக்கோ. ஸோ இந்த ஜென்ரல் அக்கௌண்டன்ட் யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1. இந்த யூசர் 1க்கு நீங்கள் ஏபிசி லெட்ஜருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த ரோலை வந்து இந்த யூசருக்கு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 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 யூசருக்கு இந்த ரோலுக்கு இதுதான் வந்து லெட்ஜர்னு அசைன் பண்ணுவோம் கரெக்டா? ஹலோ. எஸ் ப்ரோ. ஓகே. லீகல் என்டிட்டி, பிஸ்னஸ் யூனிட், லெட்ஜர், இதுதான் வந்து ஃபியூஷனோட என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம், அது கீழே பிஸ்னஸ் யூனிட், அது கீழே லெட்ஜர். ஓகேவா? டு கிரியேட் அ லெட்ஜர் வாட் ஆர் ஆல் திங்ஸ் வி நீட்? கிரியேட் அ லெட்ஜர் வி நீட் chart of calendar, currency, and much. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டு தான் லீகல் என்டிட்டி லிங்க் யாராவது இது யாரா பர்ச்சேஸ் பண்ண லிங்கா இல்ல? ஹலோ. எஸ் ப்ரோ. இது பர்ச்சேஸ் பண்ண லிங்க் தான் ப்ரோ. இவங்க தான் கொடுத்தாங்க, சுரேஷ் தான் கொடுத்தாரு. ஓகே. Bro, Not enterprise structure. First legal entity, business unit, ledger. We will see one by one. Before we start,
லெட்ஜர்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் லெட்ஜர்? ஹலோ, நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி. ஹலோ ஹலோ, எஸ், நீங்க பேச கேக்குது ப்ரோ. ஹலோ ஹலோ, ப்ரோ கேக்குது ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. நாங்க பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. சாரி, நான் அது சவுண்டு கம்மியா இருந்துச்சு போல. ஓகே, நான் சிஸ்டம்ல கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் வந்து என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல என்ன வரும்னு போட்டிருக்கேன். இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் டு கிரியேட் அ லெட்ஜர் யூ நீட் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ். ஓகே, பிஃபோர் வி கான்ஃபிகர் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் லெட்ஜர், வை வி நீட் லெட்ஜர்? ஏதாவது ஐடியா இருக்கா எதுக்கு லெட்ஜர் வச்சிருக்காங்கன்னு? எல்லா டிரான்சாக்ஷனும் கடைசியா ஒரு இடத்துல சேவ் பண்ணுவோம் லெட்ஜர்ல. ஓகே, சேவ் பண்ணி இயர் வைஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம். மந்த் வைஸ் ஆர் இயர் வைஸ் ஃபியூச்சருக்கு தேவைப்படும்ல, எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஒரு மந்த்துக்கு நடந்திருக்கு அது மாதிரி. Okay. See, logically, this is like accounting term, but at least you should understand this as a basic. See, what happens is whenever you do a transaction, அதாவது நீங்க ஏபிஏஆர் எந்த சப்லெஜர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா ஃபைனலா வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த ஃப்ளோ எடுத்துக்கோங்களேன், இன்வாய்ஸ் கிரியேஷன் ஃப்ளோ எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்வாய்ஸை கிரியேட் பண்ணுவீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அது அப்ரூவல் இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க, தென் தே வில் போஸ்ட் இட், which means create accounting. Once they done this entry will go to GL. அப்படின்னா சிஸ்டம் வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் பண்ணும், டெபிட் கிரெடிட். ஸோ இந்த டெபிட் கிரெடிட்டை வந்து சிஸ்டம் வந்து ஜிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த டெபிட் கிரெடிட் ஜிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ஜிஎல்ல ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ப்ரோ. Yeah. So this is the main report. I mean, இந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் the finance team, CFO, CEO team, they will prepare a financial statements like P&L, profit and loss, balance sheet, all other reports. So whatever transaction comes, whenever we post it directly, it's the trial balance. Okay. For example, இப்ப இந்த இன்வாய்ஸை நான் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணேன்னா இது வந்து ஒரு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இன்வாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்டிங் என்ட்ரி என்ன ஜென்ரேட் ஆகும்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் டு நீங்க கேஷ் பே பண்ணியிருந்தீங்கன்னா கேஷ், கரெக்டா? எவ்வளோ 100. இப்போ இந்த என்ட்ரியை வந்து நீங்க வந்து நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா இதான் என்ட்ரி அந்த இன்வாய்ஸ்க்கு. இப்போ இதை நான் ஜிஎல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ் ரன் பண்ணேன்னா என் ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன அவுட்புட் வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸோட ஜிஎல் கோட் வந்து இது, கேஷோட ஜிஎல் கோட் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. இதான் ட்ரையல் பேலன்ஸ்.
ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அப்புறம் ஓப்பனிங், கிரெடிட், டெபிட், அப்புறம் எண்டிங் பேலன்ஸ். ஸோ ஆல்வேஸ் ட்ரையல் பேலன்ஸ் ஷுட் ஹேவ் தி ஜீரோ டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது யூசர் வந்து நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் போட்டேன், பட் ஆனால் வந்து எனக்கு ட்ரையல் பேலன்ஸில் காட்ட மாட்டேங்குது, எனக்கு ஏஜிங் ரிப்போர்ட்டில் காட்ட மாட்டேங்குதுன்னா கிரியேட் அக்கௌண்ட் இங்கே ரன் ஆயிருக்காதுன்னு அர்த்தம். எஸ் ப்ரோ. ஓகே. ப்ரோ எனக்கு ஒரு ஒரு டவுட். டவுட். நீங்க கேளுங்க. இல்ல இது இப்போ சப் லெட்ஜர் என்ட்ரி போய் தான் நமக்கு ஜிஎல் என்ட்ரி போகும், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஓகே. எல்லா டிரான்சாக்ஷனும் ஃபர்ஸ்ட் சப்லெஜரில் அக்கௌண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎல்க்கு போவோம். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் கிரியேட் அக்கௌண்டிங் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு பேராமீட்டர்ஸில் சிஸ்டம் கேட்கும், இதை வந்து நான் டேரெக்டாக ஜிஎல்ல போஸ்ட் பண்ணலாமா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணலாமான்னு. நீங்கள் டேரெக்டாக போஸ்ட்டும் எஸ் கொடுத்தீங்கன்னா ஜிஎல்லையும் போஸ்ட் ஆகிடும், சப்லெஜர்லையும் போஸ்ட் ஆகிடும். இல்லை நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎல்ல இம்போர்ட் மட்டும் ஆயிருக்கும், நீங்கள் மேனுவலாக போய் போஸ்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. ப்ரோ இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இன்வாய்ஸ்ல வந்து இன்வாய்ஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 10,000 இன்வாய்ஸ் போறோம், லைன் ஐட்டமும் 10,000 இருக்கு. ஓகே. ஒரு பேயபிள் இன்வாய்ஸ். ஓகே. இப்போ இன்வாய்ஸும் அக்கௌண்டிங் ஆகும், நான் இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு பேமெண்ட் பண்ணுவேன், அதுவும் அக்கௌண்ட் ஆகும். இப்போ டிபில வர்றப்ப வந்து அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த சினாரியோ நான் சொல்லிட்டா ஒரு நிமிஷம். ஓகே, இதை அழிச்சிடுறேன். இப்போ நான் வந்து இந்த என்ட்ரியை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இங்கே கேஷ் பதிலாக என்ன இருக்கும்? லயபிலிட்டி இருக்கும், சப்ளையர் நேம், சப்ளையர் லயபிலிட்டி இருக்கும், ஏன்னா இன்னும் பே பண்ணல. கரெக்டா? எஸ் ப்ரோ. இதை வந்து நான் இப்படி மாற்றுறேன். அட் த டைம் ஆஃப் now I will make at the time of payment. Debit. இந்த ரெண்டு புரிஞ்சிச்சா? ஹலோ, புரிஞ்சுது ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ரன் பண்ணீங்கன்னா சிஸ்டம் வந்து எப்படி காட்டும்னா, டெலிஃபோன் இதில் எக்ஸ்பென்ஸில் வந்து 100 டெபிட் ஆகிருக்கும், சப்ளையரில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும், அகைன் அக்கௌண்டிங் முடிச்சதுக்கப்புறம் கேஷில் அந்த என்ட்ரி வந்து அமௌண்ட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும் 100. கரெக்ட். ஒரு நிமிஷம். 6001 வந்து டெபிட்டில் 100 காட்டும், சப்ளையர் லயபிலிட்டியில் வந்து கிரெடிட் இருக்கும், டெபிட் இருக்குங்களா ப்ரோ? கரெக்டாக. அதாவது இப்படி 100 இருக்கும், இங்கே 100 இருக்கும், இங்கே வந்து 0ன்னு இருக்கும், இங்கே வந்து 100 இருக்கும் க்ளோசிங் பேலன்ஸ். 0001 வந்து வந்து 0 இருக்கும். உங்கள் டிவி இப்படி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஓகே ஃபைன். ஓகே, நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது யாரோட லாகின்? இது யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம, இல்லை புதுசாக கிரியேட் பண்ணுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு இதில் தான் கான்ஃபிக் பண்ண, டைரெக்டாக எந்த யூசரும் கிரியேட் பண்ணல. ஓகே. ஸோ உங்களுக்கு யூசர்லாம் கிரியேட் பண்ண தெரியுமா? எனக்கு ஐடியா இருக்கு ப்ரோ, மற்றவங்களுக்கு தெரியல. யூசர் கிரியேட் பண்ண தெரியும் ப்ரோ. ஓகே.
நான் கரண்டா ஃபியூஷன்ல தான் ப்ரோ ஃபங்க்ஷனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃபினான்ஸ் மாடியூல்ல தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ப்ரோ எனக்கு. ஓகே ஓகே சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஃபைன். நம்ம வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இது எந்த யூஸர்னு தெரில. ப்ரோ அப்போ நேற்று வீடியோஸில் வந்து நீங்கள் வீடியோவில் என்ன சொன்னீங்கன்னா, ரெக்குவயர்மெண்ட் கேதர்லேயே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், எல்லாமே அதிலே முடிச்சுட்டு உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ. எப்படி இப்போ ரெக்குவயர்மெண்ட் வந்து நாங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேதர் பண்ணுறது ப்ரோ? அது வந்து ஓகே, இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னு நான் அது சொல்கிறேன். இந்த செஷன் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டே வந்து அந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறீங்களா ப்ரோ, இல்லை அது ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் எடுத்தால் தான் போக போக புரியுமா? இல்லை, அது வந்து ஆக்சுவலி அது வந்து ஸ்கில் பேஸ்டு தான். அது நம்ம தான் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அது வந்து நம்ம அது எப்படி சொல்லி எனக்கு அது எப்படி அமைஞ்சதுன்னா, சி நான் இப்போ நீங்கள் ஒரு நான் வந்து ஒரு அசோசியேட் கன்சல்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏபிசி லிமிடெட்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து எனக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். ஓகே, இதெல்லாம் irrelevant. எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது? சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏபி ப்ராஜெக்டில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, அதில் உங்களோட ஸ்கோப் வந்து ஏபின்னு நினச்சிக்கோங்களேன். ஏபிக்கு கிளைண்ட்டாக கரண்ட்டாக எக்ஸிஸ்டிங்காக கிளைண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுவான்? ஏதாவது ஒரு ERP யூஸ் பண்ணுவான், கரெக்டாக? எஸ் ப்ரோ. ஒன்று அவன் மேனுவலாக பண்ண மாட்டான், ஏதாவது ஒரு ERP யூஸ் பண்ணுவான், கரெக்டாக? ஏபியில் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ளையரை கிரியேட் பண்ணுவோம், சப்ளையர் இன்வாய்ஸ் பண்ணுவோம், அகைன்ஸ்டாக பேமெண்ட் போடுவோம், பேமெண்ட் பண்ணுவோம். இது 3 விஷயம் தான். 3 தான் ஏபியில் மெயினாக 3 தான் இருக்குது: சப்ளையரு, இன்வாய்ஸு, பேமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க: சப்ளையரு, இன்வாய்ஸு, பேமெண்ட். இது வந்து ஸ்டாண்டர்ட். இது இல்லாமல் கஷ்டமாக ஏதாவது ப்ராசஸ் இருக்கா, நீ எக்ஸலில் எதாவது பண்ணுறியான்னு கேட்கணும். அதாவது மேனுவலாக நான் வந்து இதை வந்து சிஸ்டமில் கிரியேட் பண்ண மாட்டேன், நிறைய இருக்கும், அதனால் நான் எக்ஸலில் கிரியேட் பண்ணுவேன். ஓகே. இன்னொன்று, உனக்கு இன்வாய்ஸ் நீ வந்து கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸ் வந்து வேற ஒரு சிஸ்டமுக்கு போதா, இல்லை அந்த சிஸ்டம்லேருந்து இந்த உன்னோட கரண்ட்டாக வருதா, இன்டிகிரேஷன்ஸ் எதாவது இருக்கா? ஒரு 2 மினிட்ஸு, ஒரே ஒரு செகண்ட், 2 மினிட்ஸ். ஓகே ப்ரோ.
ஓகேவா? ஸ்டாண்டர்டாக என்ன இந்த 3 விஷயம் வரும். சப்ளையர் இன்வாய்ஸ் பேமெண்ட் அண்ட் தென் மேனுவல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருக்கான்னு கேட்கணும். தென் இன்டிகிரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? நவ் யூ நீட் டு அட்டாக் ஒன் பை ஒன். இப்போ சப்ளையர்னு சொன்னால் அவனோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் சப்ளையர் டேட்டா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன கேட்பீங்க? சப்ளையர் நேம், சப்ளையர் சைட், பேமெண்ட் மெத்தட் என்ன, சப்ளையரோட பேங்க் அக்கவுண்ட்ஸ், டேர்ம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சப்ளை டாபிக் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நாள் அதில் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த ரெக்கமெண்ட் செஷனில் யூ ஷுட் டிரைவ் த செஷன் ஹவு யூ ஆர் மெயின்டைனிங் தி சப்ளை டேட்டா. ஒரு சாம்பிளாக ஒரு 10 டேட்டா எடுத்துகிட்டு அவனை வாக் த்ரூ பண்ண சொல்லணும். நாங்கள் இப்படி தான் சப்ளை நேமை க்ரியேட் பண்ணுறோம், இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ பை சீயிங் தட் யூ ஷுட் விஷுவலைஸ் யுவர் செல்ஃப். ஆர்டர்களில் சப்ளையர் டேட்டாவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அந்த பேஜில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவன் வச்சிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஆர்டர்லையும் இப்போ கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம இது பண்ணோம். இது பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். ஓகே, இவன் என்ன மோஸ்ட்லி 100% வந்து நம்ம எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அந்த மாதிரி சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் பற்றி பேசுறீங்கன்னா இன்வாய்ஸில் ஆரக்கில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் போடலாம், டெபிட் மெமோ போடலாம், கிரெடிட் மெமோ போடலாம். அவங்க எக்ஸிஸ்டிங்காக வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் வந்து இதே தான் வரும். எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வாய்ஸ் நம்பர் வரும், இன்வாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வரும். லைக் தட் சொல்கிறேன் நான். ஹலோ, எஸ் ப்ரோ, கேட்குது. பேமெண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெக்கமெண்டாக எடுக்கணும். அப்படியே மொத்தமாக போயிட்டு சொல்லுங்கள் ஏபியில் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கலாம் ஒரு டாப்பிக்காக எடுக்கணும். ஏபியில் மெயின் இந்த 4 தான் எல்லாமே இருக்கும். இதை தவிர வெளியே எங்கேயும் போகாது. கரெக்டாக ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்ஸு, மேனுவல் ஆக்டிவிட்டீஸு, ஏதாவது இன்டிகிரேஷன்ஸ் இருந்தால் இன்டிகிரேஷன்ஸு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ். அப்போது இந்த ரிக்வயர்மெண்ட் கேதரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் ப்ரோ, கரெக்டா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். ஓகே. ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு கைட் வந்து இப்போ ஆரக்கல்ல எதுனா இருக்கா ப்ரோ டாக்குமெண்ட்? இப்போ ஏபி மாடியூல்னா இந்த இதுதான் மெயினாக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கைடுன்னு இருக்காது. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, கான்ஃபிகரேஷன் கைடுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது எப்படி நான் காட்டுறேன். See, this is the configuration guide. ஓகேவா? இந்த கான்ஃபிகரேஷன் கைடு வந்து எதுக்குன்னா, இது வந்து ஜிஎலோட கான்ஃபிகரேஷன் கைடு. நான் ரெக்கமெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெக்கமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கிளைண்ட்டுக்கு ஜிஎல்ல இதெல்லாம் தான் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற லிஸ்ட் இது. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த GL01 போனீங்கன்னா என்னென்ன வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி வந்து இது நம்ம ஈச் மாடலுக்கும் வச்சுருப்போம். அந்தந்த ஃபேஸில் வந்து சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அப்டேட் பண்ணிப்போம். அதாவது இனிஷியலாக வந்து ஒரு இங்கே வந்து ஐடான்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் யூஏடி வந்தோடனே கிளைண்ட் வந்து இல்லை ஐடா இல்லை, இது வந்து ஐடிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு ஃபேஸ்க்கும் வந்து இதை அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ஃபைனலாக வந்து கோலைவ் போகிறதுக்கு முன்னாடி என்னவோ அதை அப்டேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவோம். இதுதான் கான்ஃபிகரேஷன் கைடுன்னு. ஓகே ப்ரோ, அப்ப எனக்கு இன்னொரு ஓகே ப்ரோ. டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரூவ் வாங்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். கரெக்ட்டா? செட்டப் அந்த எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆமா 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 ஆமா. ஓகே. என்கிட்ட அந்த டிசைன் டாக்குமெண்ட் இல்ல இருந்தா நான் காட்டுவேன். அதுதான் தேடிட்டு இருக்கேன். பார்க்குறேன்.
ப்ரோ எனக்கு என்ன டவுட்னா இப்போ பேபிள்ஸ்ல இந்த நான் இப்போ நான் கொஞ்சமா ஒர்க் பண்ணதுனால சப்ளையர் இருக்காங்க. அப்புறம் சப்ளையர் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம், பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. இல்ல நான் புதுசா இருக்க, இப்போ நான் போய் ஆரக்கல்லே சர்ச் பண்ணி பார்க்கணும்னா எதை பேஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் ப்ரோ? அப்படி எதுவும் சர்ச் பண்ண முடியாது ஓ, புகழ். அப்படி எதுவும் முடியாதுங்க. ஓகே. அப்படி எதுவும் முடியாது. இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்களே, ஆமா. ஐ மீன் இப்ப நீங்க ஃப்ரெஷரா ஏதாவது ஒரு கம்பெனி போறீங்கன்னா உங்களை அப்படியே ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட்ல போட்டுற மாட்டாங்க. உங்களை ஒரு ஷேடோ ரிசோர்ஸா மேபி தெரியல உங்க கம்பெனில இப்ப எப்படி ஆமா, இருக்குன்னு. ஷேடோ தான் போட்டிருந்தேன். அப்புறமேட்டு தான் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். ஆமா. ஸோ இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல அவன் என்ன பண்றான் என்ன யோசிக்கிறான்னு பார்த்துட்டே இருந்து நீங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் உள்ளுக்குள்ள. ஓகே. இப்போ எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னோட அதாவது என்னோட சீனியர் என்ன பண்றாங்கன்னு அப்படியே பார்த்துட்டே நம்ம நோட் பண்ணிட்டே வருவோம் எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு. ஓகே ஓகே ப்ரோ. இம்ப்ளிமெண்டேஷன் கைடுன்னு ஒன்று இருக்கும். பட் ஆனா அதுல அவ்வளோ டீடைலா இருக்காது. ஆமா, ஓகே. கிரிட்டிக்கலா இருக்கும். நான் காட்டுறேன். நீங்க இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரக்கல் ஏதாவது டவுட்னா ஆரக்கல் ஃபியூஷன் ரெபாசிட்டரின்னு போடணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல ஒரு இது வரும், ஃபியூஷன் இந்த மாதிரி வரும், ஆரக்கல் என்டர்பிரைஸ் ரெபாசிட்டரி ஃபார் ஆரக்கல் ஃபியூஷன் அப்ளிகேஷன்ஸ்னு. அதுக்குள்ள போங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல கிளவுட் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஆர்பியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபைனான்ஸ், எஸ்சிஎம், ஹெச்சிஎம் பிரிச்சோம்ல மாடியூல்ஸ். ஹலோ, அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸ் போங்க. இதில் ஏதாவது நியூ அப்டேட் வந்துச்சுன்னா இந்த சி வாட்ஸ் நியூன்னு இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த ரிலீஸ்க்கு என்ன ஆப்ஷன் புதுசா வந்திருக்கோ அதை காட்டும். அந்த டாக்குமெண்ட் வரும். ஓகே. இம்ப்ளிமெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நியூன்னு நினச்சிக்கோங்க, கெட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபைனான்ஷியல்ஸ். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. இல்லைன்னா எதுவும் புரியாது. புரியாது இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, ஜஸ்ட் இதை வச்சு எதுவுமே இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த நேவிகேஷன்ஸ் அந்த இது மட்டும், டாஸ்க் நேம் மட்டும் கிடைக்கும். அது ஃபுல்லாவும் இருக்காது. நான் செக் பண்ணியிருக்கேன் இதுல ஆல்ரெடி. இதுல எதுவுமே இருக்காது ப்ரோ. இது சும்மா ஒரு தண்டத்துக்கு தான் இருக்கு. இன்னொன்னு வீடியோ மாதிரி வரும், அதான் நான் பார்த்தேன். மேல வீடியோஸ் இருக்கு. இதுலயுமே கம்மியா தான் இருக்கும். நம்ம எல்லாமே இருக்காது. அந்த ஸ்ப்ரெட்ஷீட் இம்போர்ட் பண்றதுனா இம்போர்ட் பண்றது அது மட்டும் தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. முடிச்சிட்டேன். நீங்க இப்போ உங்களை தனியா ப்ராஜெக்ட்ல போட்டிருக்காங்களா இல்ல நீங்க ஏதாவது சீனியர் கீழ இருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷனல் பர்சன் அப்படியே தான் இருக்கும் ப்ரோ. பட் ஆனா எப்படி சொல்றது, சோலோவா தான் இருக்கும். ஆக்சுவலா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 3 லெட்ஜர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் ரெண்டு லீகல் என்டிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி பண்ணேன். நான் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறத பேஸ் பண்ணி நான் அப்படியே பண்ணேன். ஃபுல்லா பண்ணல. ஸோ அதனால அதை எப்படி ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் ஆக்சுவலா இந்த கிளாஸே ஜாயின் பண்ணேன். இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஓகே. ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, ஃபைன். தேங்க்ஸ் ப்ரோ.
நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன் இப்போ. ஓகே என்ன பேர் இருக்கிறது? ப்ரோ இப்போ இங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் இந்த டாஸ்க்ல இப்படி கிரியேட் பண்ணோம்னா இதுக்கு இப்போ ஜெனரல் லெஜர் ஆட் ஆனா ஜெனரல் லெஜர் இருக்கிற எல்லா டாஸ்க் நேமும் அங்கேயே இருக்குமா ப்ரோ, இல்லை நாம தான் ஒவ்வொரு டாஸ்க் நேமும் டைப் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல டாஸ்க் எல்லாமே இருக்கும். அதான் இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து உள்ள வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து லைன் பை லைனா வந்துடும். நாம அந்த டாஸ்க்குள்ள போயிட்டு எல்லா செட்டப்பும் பண்ணிட்டா மட்டும் போதும். ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஸோ நம்ம இந்த டாஸ்க்கு அப்புறம் இந்த டாஸ்க் தான் வரணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதுலயே எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடும். ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. ஸோ அதுக்காக தான் இந்த இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு கிரியேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஆமா. டன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இன்னொரு டவுட்டு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப்லாம் பண்ணிட்டு தானே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல எப்படி? இல்ல அதுதான் நான் வந்து எப்படி சொல்றது, சி அதுக்கு தான் ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணலாமான்னு நினைச்சேன். இருங்க நான் இப்போ நம்ம வந்து ஒரு சினாரி எடுத்துப்போம். நம்ம டாடா மோட்டார்ஸ் பத்தி தானே பேசணும். ஆமா. நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போற என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரும் டாடா மோட்டார்ஸ் தான் நினச்சிக்கோங்க. லீகல் என்டிட்டி வந்து டாடா மோட்டார்ஸ் யூஎஸ். டாடா மோட்டார்ஸ் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட், டாடா மோட்டார்ஸ் யூஎஸ் லெட்ஜர். இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம், இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, நான் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனா எந்த ரோலும் அசைன் பண்ணல. கரெக்டா? நான் இப்போ இந்த யூசர்ல இருந்து லாகின் பண்றேன். இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் உங்களுக்கு கொடுத்த யூசர். இப்போ நீங்க எப்படி கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூசர்ஸ்க்கு உண்டான ரோல் அசைன் பண்ணுவோம் ப்ரோ. சரி. இப்போ இப்போ நீங்க வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம லாஜிக் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிட்ட எந்த ரோலுமே இல்லை பாத்தீங்கன்னா, பட் ஆனா எதுவுமே எனேபிள் ஆகல. உங்களுக்கு இந்த யூசருக்கு இந்த யூசருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகேவா? டூல்ஸ்ல போனா எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ மெயினா நீங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ 3 திங்ஸ். எப்படி சொல்லலாம்? ஓகே சரி. இப்போ இந்த நீங்க சொன்னீங்களா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு சில ரோல் என்ன மாதிரியான ரோல்ஸ் தேவைப்படும்ன்ற ஐடியா இருக்கா? அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜர் ரோல், ஐடி செக்யூரிட்டி கன்சோல். ஐடி செக்யூரிட்டி கன்சோல் இருந்தா உங்களுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் எனேபிள் ஆகும். கரெக்டா? கரெக்ட். ஸோ நான் வந்து அந்த ரோல்ஸ் வந்து இதுல இருந்து கொடுக்குறேன். வேற என்ன சொன்னீங்க? அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
மோஸ்ட்லி ஒரு பர்சனுக்கு ஐடி செக்யூரிட்டி கொடுத்தாவே அவங்க கூட ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? ஆமா. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுக்கு மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து இந்த சர்ச் நார்மல் சர்ச். இங்க போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா குளோபல் சர்ச். இது தெரியுமா டிஃபரன்ஸ்? தெரியும் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே. அங்க சர்ச் பண்ணோம்னா மாடியூல் லெவல்ல சர்ச் ஆகும். ஃபார் ஜெனரல் லெஜர்னா ஜெனரல் லெஜரோட டாஸ்க் மட்டும் தான் சர்ச் பண்ண முடியும். இந்த சர்ச்ல பண்ணா எல்லாமே வரும். அதாவது இங்க சூஸ் பண்ணுவீங்க எந்த மாடியூல்ல மேல. எஸ் ப்ரோ. இங்க வச்சிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா மாடியூல் சர்ச். இது வந்து குளோபல் சர்ச். ஓகேவா? Apart from that, there are some tasks which will be available only in the implementation project, wherein it will not be available against this functional area. ஓகே. ஓகே. அதாவது எந்தெந்த டாஸ்க்லாம் ஸ்பெசிஃபிக் டு மாடியூல்குள்ள இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கேருந்தே கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஓகேவா? அவுட் சைட் த மாடியூல் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் தான் வந்தாகணும். ஓகே? ஓகே. ஓகே. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் டாட்டா ஆல்ரெடி இந்த நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து சப்போஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து செட்டப் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் மூலியமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அப்படியே இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லோட் பண்ணுவாங்களா? அது பார்த்துருக்கீங்களா புகழ்? அந்த மாதிரி அது மாதிரி பண்ணதில்லை. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரோ? இது என்னன்ட்டு எப்படி பண்ணுவாங்கன்ட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர் கடைசியாக காட்டுறேன், இப்போ புரியாது. ஓகே. ஓகே. அதை என்ன பண்ண முடியும்? அதை எப்படி இல்ல செட்டப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து காப்பி பண்ற மாதிரிங்களா? ஆமா. அது யூசுவலா இப்ப நம்ம டெவல கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இப்ப நம்ம யூஏடி அடுத்து மைக்ரேஷன் பண்றோம் இல்ல ப்ராட் மைக்ரேஷன் பண்றோம்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கரெக்ட். அதாவது யூஜ் இப்போ அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு லெட்ஜர் இருக்கு, ஒரு லீகல் என்டிட்டி இருக்குன்னா விட்டுருவாங்க, க்ளோன் ஆகிடும், அந்த டேட்டா போயிடும், நம்ம திரும்ப கான்ஃபிகர் பண்ணிப்போம். பட் ஆனால் வந்து நிறைய லீகல் என்டிட்டி இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபியூஷனில். ஓகேவா? தேர் வி வில் அந்த செட்டப்லாம் வந்து ஒரு பேக்கேஜாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எந்த இன்ஸ்டன்ஸ்லனும் அங்கே போயிட்டு புதுசாக இம்போர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கான்ஃபிகர் ஆகிடும். ஓகே. ஓகே. ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம யூஏடில என்ன பண்ணிருக்கோமோ அத ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருக்கோமோ அது அப்படியே டூப்ளிகேட் ஆயிடும். இங்க அப்படியே டூப்ளிகேட் ஆயிடும். க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து அது எப்படி இந்த யூசர் பேஸ் பண்ணியா ப்ரோ இல்ல செட்டப்ஸ் மட்டுமா? இல்ல அது டோட்டலா பேக்கேஜா தான் இது ஆகும். நான் காட்டுறேன் அது. ஓகே. ஓகே டன். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ல திடீர்னு எப்பயாவது தேவைப்படும். இல்ல எஸ் ப்ரோ. இப்பதான் நான் கேள்விப்படுறேன் ப்ரோ. ஆக்சுவலா நானே அதை போன மாசம் தான் கத்துக்கிட்டேன். ஓகே. ஓகே. இப்போ நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எந்தெந்த மாடியூல் வந்து செலக்ட் பண்றீங்க கரெக்ட்டா? கரெக்ட். இப்போ நம்ம ஃபைனான்ஷியல்ஸ் மட்டும் பார்க்கறதால இந்த ஆஃபரிங்ல வந்து இப்போ நீங்க வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். கேன்சல் கொடுக்குறேன் இருங்க. இந்த ஆஃபரிங்ஸ்லாம் வந்துச்சுல, எப்படி இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஆஃபரிங்ஸ்லாம் வருதுன்னா நம்ம கிரியேட் பண்ணது இப்போ நான் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தேனே, இங்கே எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஆஃபரிங்ஸ் வருது தெரியுமா?
காம்பன்சேஷன் பிளான், ஃபைனான்சியல்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட், சேல்ஸ், இதெல்லாமே எப்படி இந்த இன்ஸ்டன்ஸ்ல வருதுன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கிறவன் இதெல்லாம் இந்த 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 சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் பே பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த ஆஃபரிங்ஸ்லாம் எனேபிள் ஆகுது. சப்போஸ் நம்ம அதுக்கெல்லாம் காசு கொடுக்கலனா இதெல்லாம் இங்க வரவே வராது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ் ப்ரோ. ப்ராடக்ட்ட வாங்கும்போதே அவனுக்கு என்னென்ன மாடியூல் வேணுமோ ஆமா ஆமா அதனால தான் வந்து இது வந்து உனக்கு இது வேணுமா, இது நீ செட்டப் பண்ண போறியா, இன்க்ளூடா டிஸ்க்ளூடான்னு கேக்குது. சப்போஸ் நீங்க இது வச்சில்லனா, இந்த மாடியூலே நீங்க வாங்கிடலனா உங்களுக்கு இங்கேயே இந்த ஆப்ஷனே வராது. ஓகே ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபைனான்சியல்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொக்யூமெண்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோ அது ப்ரொக்யூர்மென்ட் மட்டும் சூஸ் பண்ணா எல்லாமே சூஸ் ஆகாதா இல்ல இல்ல தனித்தனியா சூஸ் ஆகாது. அது நம்ம தனித்தனியா தான் பண்ணணும். ஓகே. ஏன்னா சப் மாடியூல்ஸா தானே வருது. அந்த சப் மாடியூல்ஸ் தான் வந்து சப்போஸ் நீங்க ஏதாச்சும் வேணும் வேணா அன்செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக. வேற கஸ்டமர்னு சூஸ் பண்ணிப்போம். ஓகே. Save and open project. ப்ரோ ஓகே. ப்ரோ இப்போ ஃபினான்ஸ்க்குனா என்னென்ன ஆஃபரிங்ஸ் வந்து பேசிக்காக செலக்ட் பண்ணும் ப்ரோ? இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஃபைனான்சியல்ஸ் ஃபுல்லாகவே வேணும். ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் அந்த இப்போ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒன்று வந்து அது இதுக்குள்ள ஃபினான்ஸ்குள்ள வந்ததா இல்லை வெளியே எக்ஸ்க்ளூடாக இருந்ததா ப்ரோ? இல்லை வெளியே தான் தனியாக தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி கேட்டேன். இப்போ ஃபினான்ஸ் தான் சொன்னால் நாங்கள் ஃபினான்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிருப்போம். இப்போ அந்த கஸ்டமர் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு கேட்குறோம். நம்ம ஏஆர் போகிற டைமில் நம்மளுக்கு வந்து இந்த கஸ்டமர் டேட்டா மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் மாஸ்டர்லாம் தேவைப்படும். அதனால நான் அதை இப்போயே சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அந்த ஆஃபரிங்ஸ் லிஸ்ட் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா ப்ரோ? இதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் ஹெட்டிங் டைப் பண்ணி கொடுத்தா கூட ஓகே. அந்த எக்ஸல்லே டைப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே. ஸோ வந்துருச்சு பாருங்க, இதுதான் இந்த 3 தான். ஓகே. சூஸ் தி யூசர் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரியேட் ஆஃபரிங்ஸ் இதானே கேட்குறீங்க? ஹலோ? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. மைக் ஆஃப் பண்ணிட்டேன், சாரி. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்குல்ல? டாடா மோட்டர்ஸ் லீகல் என்டிட்டி, பிஸ்னஸ் யூனிட், லெட்ஜர். ஓகேவா? லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த 4 C's வேணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேலண்டர், கரன்சி, அக்கௌண்டிங் கன்வென்ஷன். ஓகே ஓகே ப்ரோ. நான் இங்கே வந்து ஜென்ரல் லெட்ஜர் செட்டப்ஸ்னு போடுறேன். மேனேஜ் chart of accounts, value sets.
manage value sets, manage chart of account structure, then manage chart of accounts, for instance, create calendar வேணுமே, manage calendars, define primary ledger, specify ledger option. வேற என்ன இருக்கு? legal entity, sign legal entity, review and submit, printing configuration, open period, create journal, post, create journal using PDF PI, trial balance. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து என்னென்ன செட்டப் இதெல்லாம் தான் செட்டப்ஸ் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் ஜிஎலோட ஃப்ளோ. ஜேர்னல் கிரியேஷன், போஸ்ட், அதுக்கப்புறம் கிரியேட் ஜேர்னல் யூசிங் ADFD, அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா ப்ரோ? இதில் அப்ரூவல் எப்படி எனேபிள் பண்ணுறது சொல்லுவீங்களா ப்ரோ? ஜேர்னல் அப்ரூவலா? ஜேர்னல் அப்ரூவல். ஓகே, இதுலேயும் அப்போ ஓகே, இதுக்கு தனியாக செட்டப் வரும், அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே ப்ரோ, இது பிரைமரி டு செகண்டரி லெட்ஜர் மேப் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணணுமா ப்ரோ? இல்லை இல்லை, அது கண்டிப்பாக பண்ணணும். பட் ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்டரி லெட்ஜர் அதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இப்போ இந்த நியூ யூசர் கிரியேட் பண்ணீங்க, இதுக்கு நம்ம அந்த ரோல் ஆட் பண்ணுறது ஒரு எக்ஸிஸ்டிங் யூசர் இருந்தால் தான் நம்ம அந்த ரோல் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியும். இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸ் அது அந்த இது சொல்ல வந்தீங்க, பட் அதுக்குள்ள இல்லை இல்லை, உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கொடுத்தாச்சுல. ஸோ ஹலோ, உங்களுக்கு ஆல்ரெடி வாய்ஸ் லைட்டாக பிரேக் ஆச்சு. இப்போ ஓகே. இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்சஸ் கொடுத்ததால நீங்களே டைரெக்டாக பேரோல் அசைன் பண்ணிக்கலாம். இது ஓகே, பட் இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த ரோல் நம்ம கொடுத்தோம்ல. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற ஒரு ரோலை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் லெட்ஜர் மாடியூல் சூஸ் பண்ணிவிட்டு ஐ வில் மேக் ஆல் டாஸ்க் அண்ட் தென் மேனேஜ் chart of accounts, value sets. இதில் வந்து ஜென்ரல் லெட்ஜர் வச்சு சர்ச் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்கிற எல்லா வேல்யூ செட்ஸும் வரும். ஓகே ஓகே, உங்களுக்கு வேல்யூ செட்ஸ்னால் என்னென்ன ஐடியா இருக்கா? என்ன வேல்யூ செட்ஸ்னால் என்ன?
நோ ப்ரோ, ஐடியா இல்லை ப்ரோ. ப்ரோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் மாதிரி எல்ஓவி இல்லை இல்லை, நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்திருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ் கரெக்டாக. எஸ் ப்ரோ. நான் சொன்னால் வந்து ஏப்ரல் 24க்கு ஓன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் சென்னை பிரான்ச் சென்னை பிரான்ச் வேணாம், யூஎஸ் தானே எடுத்துப்போம். ஃபார் இந்த டிரான்சாக்ஷனுக்கு யூசர் என்ன பண்ணுவாங்க? டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் மிச்சிகன்ல வந்து 2000 பே பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஏபி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே, அப்படி பண்ணீங்கன்னா என்ன என்ட்ரி ஜென்ரேட் ஆகும்? இப்போ இந்த என்ட்ரியை பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது? இது இது வந்து ஒரு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். பட் ஆனால் வந்து இது எந்த கண்ட்ரி, யாருக்கு, என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா இதில்? நோ ப்ரோ, ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் அவ்வளோதான். அவ்வளோதான். பட் ஆனால் வந்து இது என்ன கண்ட்ரி, என்ன ஏது எதுவுமே கிடையாது கரெக்டா? ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு தான் அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு? எஸ் ப்ரோ. ஸோ அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்றது என்னன்னா ஜிஎல் உங்களோட ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். யா, ஸோ அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரியை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இது வந்து இந்த கம்பெனிக்கு தான், இது வந்து இந்த ரீஜனுக்கு தான், இந்த பிரான்ச்சுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாடா மோட்டார்ஸ்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, கம்பெனியில் வந்து டாடா மோட்டார்ஸ், நான் லொக்கேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ லொக்கேஷன் வந்து மிச்சிகன். எக்ஸ்பென்சஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், அதாவது அக்கௌண்ட். அதுக்கப்புறம் காஸ்ட் சென்டர், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர் 2. இதே வந்து இந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து இந்த 5 செக்மெண்ட்ல வச்சிருந்தோம்னா பார்க்கும்போது தெரியும். இது வந்து கம்பெனி வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு, லொகேஷன் வந்து மிச்சிகன், அக்கௌண்ட் வந்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் சென்டர் ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 கரெக்டா? ஆமாம். ஓகே. ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு செட்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக டிரைவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எத்தனை செக்மெண்ட் நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேல்யூ செட் வேணும். அதுக்கு தான் வேல்யூ செட். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே, ஸோ நம்ம எப்படி என்ன மாதிரி செக்மெண்ட் வச்சுக்கலாம்? கம்பெனி வச்சுக்கலாம். இந்த லொக்கேஷனுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன வச்சுப்போம்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் மட்டும் தானே வச்சுருக்கோம். ஸோ இது தேவைப்படாது. கம்பெனி வச்சுப்போம், அக்கௌண்ட் வச்சுருப்போம், காஸ்ட் சென்டர், ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2. ஓகேவா? ஹலோ, காஸ்ட் சென்டர்னா ப்ரோ? டிபார்ட்மெண்ட். அதாவது ஓகே, நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை இன்னொன்று ஆட் பண்ணுறேன். April 24 telephone expense for Michigan US is 2000 for HR department.
இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் புரியுதா பாருங்க இந்த என்ட்ரியில. ஹலோ புரியுது ப்ரோ. புரியுது. டாடா மோட்டார்ஸ் எக்ஸ்பென்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டோடது? அதை வந்து இந்த காஸ்ட் சென்டர்ல மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம சப்போஸ் இந்த அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இல்லைன்னா இந்த என்ட்ரி இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தா எதுவுமே புரியாது, வெறும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அவ்வளோதான். பட் ஆனால் வந்து நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த கம்பெனிக்குன்னு தெரியும், என்ன அக்கௌண்ட்டுன்னு தெரியும், எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியும். கரெக்டா? ஓகே ப்ரோ. பட் இப்போ இந்த லொகேஷன்ங்கிறதே நம்ம கேப்சர் பண்ணுவோமா ப்ரோ? இப்போ வந்து இது மிச்சிகன் யூஎஸ்ங்கிறது லொகேஷன் பர்டிகுலர் அதுதான், அது பிஸ்னஸை பொறுத்து தான், அந்த பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்போ வந்து லொக்கேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, இப்போ வந்து இப்படி சொல்லலாம், இந்த டாடா மோட்டர்ஸை மறந்துடுங்க, இப்படி வச்சுப்போம். ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட வந்து மெயின் பிஸ்னஸ் வந்து வெறும் பையிங் அண்ட் செல்லிங். அவங்க எதுவும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, தே பர்ச்சேஸ் தே செல். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து இப்போ கம்பெனி, பிஸ்னஸ் ஏரியா, காஸ்ட் சென்டர், அக்கவுண்ட், ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸ்ஃபீல் மெயின்டைன் பண்ணோம்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இந்த பிஸ்னஸ் ஏரியாவை ட்ரில் டவுன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபியூச்சரில் வந்து அவன் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் ஏரியாவில் இந்தியா, யூஎஸ், கனடா எல்லா ரீஜனும் இருக்கும். திடீர்னு வந்து உங்களை கூப்பிட்டு எனக்கு வந்து இந்தியா ரீஜனோட டேட்டா மட்டும் எடுத்து கொடுன்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏரியாவில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த ரீஜனுக்கு பர்டிகுலராக என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ன்னு ட்ரில் டவுன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ஓகே. அது நம்மளோட அந்த பிஸ்னஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து இதை டிசைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட்டை விட்டுருங்க, இப்போ நான் இந்த டாடா மோட்டர்ஸ் சொன்னேன்ல, டாடா மோட்டர்ஸில் நான் அடிஷ்னலாக ஒரு செக்மெண்ட் வச்சேன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். சேல்ஸ் பர்சன்னு வச்சேன்னா இப்போ நான் வந்து டாடா மோட்டர்ஸில் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? இங்கே நான் என் பேர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மோனிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு டாடா மோட்டர்ஸோட ஹெட் வந்து சேல்ஸ் பர்சன் மௌனிஷ்னு ஃபில்டர் பண்ணி அவன் பேரில் என்னென்ன சேல்ஸாக இருக்குது எடுத்துட்டு வான்னு கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி எனக்கு இன்சென்டிவ் கொடுக்கலாம். ஓகே ஓகே, புரியுதா? ஓகே ப்ரோ புரியுது. அத நம்ம ரெக்யர்மென்ட் பேஸ் பண்ணி நம்மளோட அந்த செக்மெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம டிசைட் பண்ணோம். ஆனா கான்ஸ்டன்ட்டா இருக்கிறது கம்பெனி அக்கவுண்ட், இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு. ஆமா, கான்ஸ்டன்ட்டா எப்பவுமே இருக்கிறது கம்பெனி அக்கவுண்ட், காஸ்ட் சென்டர். அடிஷ்னலா எப்போ வேணும்னு நீங்க எப்போ டிசைட் பண்ணுவீங்கன்னா அந்த பிஸ்னஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கே ஒரு ரெக்கமெண்ட் வருது, எனக்கு வந்து நான் வந்து என்னோட சேல்ஸ் ரெப்பை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ வந்து இந்த செக்மெண்ட்டை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிடலாமா? ஹலோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ரீகேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஜிஎல் செட்டப் மேபி நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஜிஎல் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜேர்னல் கிரியேஷன் நான் காட்டுறேன். ஓகே ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்னா நோட் பண்ணி வைங்க. புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? இல்ல புரியுது ப்ரோ. புரியுது. ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.